ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் மட்டன் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றி அதை விசில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு விசில் எப்போயுமே ஃபுல்லாக வச்சுடணும் அடுப்பை. ஒரு விசில் அடித்தவுடனே அதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 விசில் அடிக்க விட்டோம்னா நல்லா கறி பூவாக வந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய் எண்ணெயே செய்யலாம். அது இன்னும் வாசனையாக நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே அரைச்ச மட்டன் மசாலா 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட லிங்க் கீழே இருக்குது, அதில் போய் பாருங்கள் எப்படி மட்டன் மசாலா அரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது நல்லா வாசனை போனோடனே காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அதுலேயே நல்லா மசாலா பிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சூப் வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கறி வேக வச்ச தண்ணியை அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கறி சுண்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவி 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.